Hi, my dear beautiful people and rather reality viewers, good morning. ஆமாம், நேற்று வருஷம் பிறப்பு 2024. நிறைய நாடுகள் அழுகிறது, நிறைய நாடுகள் கொண்டாடுகிறது. நம்ம வருஷம் பிறப்புனா கொண்டாடணும், அழக்கூடாது, அழக்கூடாது. ஏங்க மனித இனமே அழுறது தான். ஒரு தாய் கர்ப்பப்பையிலேருந்து அந்த குழந்தைய வெளியே தள்ளும்போது அந்த வழியில் அந்த தாய் அழுகுறா. அந்த அந்த அப்படியே இறுக்கி அந்த குழந்தை வெளியே வரும்போது வந்து விழும்போது அழுவுது. அது அழுவுலன்னா டாக்டர் சொல்கிறான் செத்து போச்சுன்றான். ஸோ அழுவதற்கு பிறந்தவர்கள் நாம் கொண்டாடுவோம். ரைட்டா? அடுத்த வீடியோ. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தீமத்தையும் 6:10. ஏங்க கும்முடி பூண்டி இருக்குதுங்க, கும்முடி பூண்டி. அதை தாண்டனா அந்த தமிழன் இருக்கான் பாருங்க, இவனை ஒரு ஈ காக்கா எறும்பு கூட மாட்டிக்காது. அதுங்களுக்கு கூட இவங்க யாருன்னு தெரியாது. ஆமாங்கண்ணா, கேரளாவுக்கு போகலாம் வாடனா ஃபாரின் ஆச்சு பாஸ்போர்ட் வாங்கணுன்றாங்க. டெல்லியை ஃபாரின் நினச்சினுக்கிறாங்க. கோவாவை என்னமோ அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சினுக்கிறாங்க. படிக்காத இவனுங்க இந்த நாட்டை எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏங்க சுனாமி வராது, ஏங்க கொரோனா வராது, ஏங்க நேற்று பார்த்தீங்களாங்க அந்த ஜப்பான் நாசமாக போயிடுச்சு. 90 நிமிஷத்தில் 200 நிலநடுக்கம் வந்துருக்குது. தெரிஞ்சவனுக்கு படிக்க தெரியலையாங்க. இன்னும் அந்த நாட்டை அழிக்க போகிறானுங்க. அது இந்த அல்லக்கைங்கெல்லாம் உடந்தையாக இருக்க போகிறானுங்க. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். என்ன பார்க்குறீங்க நீங்கள்? கோபுரம் மாதிரி பேசுகிறேன்னா? ஆமாம், கோபுரம் மாதிரி தான் பேசுகிறேன். நான் ஒத்துக்கிற ஜாதி எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் ஒத்துப்பேன். தப்பு பண்ணியிருந்தா, தப்பு பண்ணலன்னா ஒத்துக்கவே மாட்டேன். ரைட்டா? பிஎஸ்எல்வி ராக்கெட் வானத்துக்கு போதும். என்னத்துக்கு போகுது? இங்கே பாருங்க. ஆமாம், ஜப்பானில் தொடர்ந்து நிலநடுக்கம். அங்கே இல்லாத டெக்னாலஜி இங்கே வந்துட்டாமா. துண்டுறதுக்கு சோறு இல்லை, வானத்தில் ராக்கெட்டாக பண்ணுறது. அல்லா இயக்கத்தனம், திருடுறது, அல்லக்கைத்தனம், ஏமாத்துறது, நயவஞ்சகம் பண்ணுறது. நம்ம கல்ல 500 1000 நோட்டை செல்லாதுன்னார அவன் லட்சக்கணக்கில் டன்னாக தங்கம் வச்சுருக்கிறானா, அதை செல்லாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? எல்லாம் ஒரு ஏக்கருக்கு கோடான ஏக்கரை ஒரே ஒருத்தர் வச்சுருக்கிறான். அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏங்க நீங்கள் என்ன லூஸு, பைத்தியம், மென்ட்லு, தேச துரோகின்னு கூட நினச்சிங்க. என்னதுங்க அது? ஜப்பான் ஓகே, நிலநடுக்கம் இயற்கை விட்டுருவோம். இயற்கைங்க விட்டுருவோம். இது என்னங்க அது? இல்லை, மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரே குடும்பத்தில் 4 பேர் பலி. இது காரணம் யார்? அந்த மேஸ்திரி தானே. இந்த வீடு கட்டினான் அவன் தானே. இந்த கொளுத்துக்காரனா மேஸ்திரியா? இல்லை அவன் அந்த கொளுத்துக்காரன் மேலே நின்று பார்க்கும்போது வீட்டுக்கு கீழே ஜட்டி போடாம நிற்கிறான் பாப்பாடு, அந்த சித்தாடு அவளை எவன் வேலை இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு அந்த இதுக்கு இந்த ஸ்கூட்டியில் போய் சோறாக உருவு கொடுக்குறான இன்ஜினியருங்க அவனுங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாபா வாங்க நாசிடாமேஸ். இது மிகப்பெரிய அழிவு காலம், கலியுகம். எல்லாம் கும்பலாக சாவ போகிறோன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நேர்மை முக்கியம் சொல்லியிருக்கேன். இயற்கையை நீ அழிச்சிட்ட, அது உன்னை வச்சு செய்ய போகுது சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பேசுவேன். பாருங்கள், காலநிலை அறிவு இயக்கத்தை தமிழகத்தில் செயல்படுத்த போகிறோம். ஏங்க 600 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாசிடாமஸ் இன்றைக்கி என்ன நடக்க போகுது, யார் பிரதம மந்திரியாக வருவார், எந்த நாடு அழின்னு சொல்லிட்டார். யார்? நாஸ்டாமஸ். 2000 வருஷத்துக்கு முன்னாலே சாக்ரட்டிஸ் ஏகப்பட்ட காலநிலைகளை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் இப்போ இந்த ஜெனரேஷன், இந்த ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபா பாங்காலதான் சொல்லிட்டாங்க எப்போ எந்தெந்த ஊரெல்லாம் அழிய போகுதுன்னு. இப்போ காலநிலையை பற்றி அறிவிக்க போகிறாங்களாம். இதுக்கு ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறாங்களாம். என்னங்க இது? அந்த ஒரு காலநிலை என்பது என்ன? 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ காலநிலை எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்களாம். நல்லாவா இருக்குது? அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பாருங்கள், ஜப்பானில் நிலநடுக்கம், இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம். அது பசிபிக் பெருங்கடலை சுற்றி இருக்கிற நிறைய தீவுகள், எல்லாமே தீவுகள் தான். அங்கே நிலநடுக்கம், கடல் கடியில் எரிமலை வெடிப்பு, இது தினம் நிகழக்கூடியது. பசிபிக் பெருங்கடல் மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் தரப்போகுது. பெரிய பெரிய பேரிடரெல்லாம் வரப்போகுது. நான் நெகட்டிவாக தான் பேசுவேன். நடக்க போகிறது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நான் அப்படி தான் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரேன், அவங்க நாட்டில் பெருசாக எதையும் ஒதுக்கிறதில்ல, திருடுறதில்ல, வச்சுக்கிறதில்ல. அப்படியே போனாலும் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துடும். இங்கே இருக்க எல்லா அரசியல்வாதியும்
டன்னு கணக்காக தங்கத்தை வச்சுருக்கீங்க, நிலநடுக்கம் வந்தால் அது மண்ணோட மண்ணாக திருப்பி மண்ணில் இருந்தாலும் தங்கத்தை எடுத்து தங்கத்தை அடியிலே போயிடும். உயிர் போனால் பரவாயில்ல, சாவறதுக்கு தான் எல்லோரும் பிறந்தோம். அது ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு சாவுங்களாம்பா. பாருங்க, மணிப்பூரில் மர்ம நபர்கள் திடீர் தாக்குதல். மணிப்பூரில் மர்ம நபர்கள் திடீர் தாக்குதல், 4 பேர் சுட்டுக்கொலை. எவ்வளோ? ஆமாம், 4 பேர் சுட்டுக்கொலை. இது ஒரு 3 வகையான மக்களுக்கு நடக்குது. மலைவாசிகள், சமவெளி மக்கள், அப்புறம் இம்பால், இப்படி அதை விட்டுருவோம். சண்டை நடக்குது உள்ளுக்குள்ளேயே. ஒரு ஊருக்குள்ளேயே, ஒரு வீட்டுக்குள்ளே 10 பேர் இருக்கிற சொந்தக்காரன். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, மயில், மண்ணாமட்டி எல்லாமே அடிச்சிக்கினா அந்த ஊடு என்ன ஆகும்? அந்த வீடு என்ன ஆகும்? ஒரு வீட்டுக்குள்ளே 10 பேர் சொந்தக்காரன் மொத்த பேரும் ஒருத்தனை அடிச்சிங்கன்னா அந்த வீடு என்ன ஆகும்? சுடுகாடாக தான் ஆகும். இதாங்க நடக்குது. இப்போ உலகம் பூரா தான் நடக்குது. இந்த அடிச்சுக்கின்னு பணத்துக்காக அடிச்சுக்கின்னு சாவது படிப்பறிவு இல்லைங்க. எல்லா திருட்டு அறிவு இருக்குது. எப்படி எச்சு பழக்கலான்ற அறிவு இருக்குது. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், சென்னையில் 10 பேர் உள்பட தமிழ்நாட்டில் 15 பேருக்கு கொரோனா. யார் வர வச்சது? நான் வர வச்சது. நான் வர வச்சதுனால என் குடும்பத்துக்கு வந்தது. என் குடும்பம் பக்கத்து தெருவுக்கு அமிச்சிச்சு, பக்கத்து ஊருக்கு அமிச்சிச்சு, பக்கத்து ஊர் எல்லா நாட்டுக்கும் அமிச்சிச்சு. இதுதான் நடந்துச்சு. இதுக்கு யார் காரணம்? மெயின் தலைவன் காரணம். குடும்ப தலைவன் ஆகிய நான் சரியில்லாததுனால என் குடும்பம் கொரோனாவில் மாட்டிச்சு. அப்போ நாட்டு தலைவன் சரியில்லைன்றதுனால நாடே நாசமாக போயிடுச்சு. புதுசாக ஒரு தலைவன் இளைஞனில் இருந்து இல்லை வாலிபர்லேருந்து வாங்கினா வரமாட்டீங்க. சரி, வந்து நீங்கள் மட்டும் என்னத்தை கிழிக்க போகிறீங்க? இதே மாதிரி நாசத்தை தான் பண்ண போகிறீங்க. எம்ஜிஆர் காலத்திலே ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்கள் இருந்தது. ஆமாம், எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இப்படி காலங்காலமாக அயோக்கியத்தனம் இருக்கும். ஆனால் புதுசாக யாராவது வாங்கலாம்ப்பா. புதுசாக ஏதாவது நீங்களும் வந்து ஏதாவது கொரோனாவை கொண்டு வாங்கலாம். அடுத்த ஃபஸ்ட்டு பாருங்க, 97% 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு திரும்பின. ரைட்டு, ஓகே. அடுத்தது பாருங்கள், கோர்ட்டு ஊழியரின் ரூபாய் 1 கோடி சொத்துக்கள் முடக்கம், அமலாக்கத்துறை நடவடிக்கை. பட்டுக்கோட்டில் ஒரு கோர்ட்டு ஊழியருங்க. இல்லை கிளர்க்காக இருப்பானே, இல்லை கக்கூஸ் கழுவானா, இல்லை துடைப்பானா? கோர்ட்டு ஊழியன்னா அது வந்தாலும் இருக்கணும். கோர்ட்டில் வக்கீல்னு சொல்லலை, நீதிபதினு சொல்லலை. ஒரு ஊழியனே 1 கோடி ரூபா சொத்து முடக்கம், அமலாக்கத்துறை முடக்கி இருக்காங்கன்னா அப்போ அந்த வக்கீல், அப்போ அந்த ஜட்ஜி, அங்கே ஒரு கோர்ட்டுனாக்க அங்கே பார்த்தா ஒரு 5000, 10,000, 20,000 கட்சிக்காரன் அவன் லொட்டு லொசுக்கு பணக்காரனு கேஸ் வருவான். எவ்வளோ ரூபாங்க முடக்கணும்? எவ்வளோ ரூபாயை முடக்கணும்? 97%ன்றாங்க. அப்போ 3% 2000 ரூபா நோட்டு எவன்கிட்ட போச்சு? அந்த கோர்ட்டு ஊழியிட்ட போச்சு, இல்லை எவன்கிட்ட போச்சு? கட்சிக்காரன்ட்ட போச்சா, மந்திரிகிட்ட போச்சு, எவன்கிட்ட போச்சு? ஈஸியாக அப்படி ஃபாரின்லாம் இவ்வளோ செகண்டில் கண்டுபிடிப்பாங்க. பாருங்கள், புத்தாண்டை ஒட்டி ரூபாய் நோட்டு அலங்காரமாங்க. அதுக்கு பேச தெரியாது, காது கேட்காது, சிலங்க மண். இது கழிவு ஒன்று எங்கள் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான கழிவு இது. ஆமாம், இது வந்து பெருசாக ட்ரெஸ் எல்லாம் இல்லை, ஆடை இல்லைங்க. பேர் பணத்தால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அது புதுசாக தன் மாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆடை இல்லை. எங்கிட்ட வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிச்சு. ஆக்சுவலாக போய் கவுன் போட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆமாம், கவுன் போட்டு சொல்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் ஓடிப்போம், கவுன் போட்டு ஆங்கிலாண்டது இப்படி ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். அப்படி கவுன் போட்டுட்டு வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லுன்னேன். ஆமாம், எல்லாம் இங்கே கவுனுக்கு அப்போ போய் கணத்தில் வந்து சாவு ஓடிப்போம். ஹாப்பி நியூ இயர் ஆங்கிலாண்டு ஆடையை போட்டுன்னு வர போகணும். ஓடி போய் கணத்தில் ஓடுறதுக்கு போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு அறிவு கட்டுதுங்க. அது எப்படி இருக்குதுப்பா இருக்காலும் பாருங்க. பஸ் நிலையத்தில் வாலிபர் உயிரோடு எரித்து கொலையாக அண்ணன் தம்பி கைதான் பாருங்க. அப்புறம் டேங்கர் லாரி என்னது? டேங்கர் லாரி வெடித்து சிதறியதான் டிரைவர் உடல்கறி சாவான். அப்புறம் கார் மோதி அக்கால் தங்கை பலியா. அப்புறம் சென்னை ரயில் நடுவழியில் நிறுத்தம். இதெல்லாம் ஏங்க ஏற்படுது? முன்னெச்சரிக்கை. சாப்பிட்டா நம்ம கை கழுவிட்டு தான் சாப்பிட்றோம். பீப்பேண்டா சூத்தை கழுவுறோம்ல. ஹெல்மெட்டு இல்லை அப்படின்னு துடுப்பிடுங்கிறீங்க, ஆர்சி புக்கு இல்லை, இன்சூரன்ஸில் துடுப்பிடுங்கிறீங்க. என்னைக்காவது அந்த மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் இருக்குதா? பிரேக் ஒயர் அறுந்து போச்சா? ஆயில் இருக்குதா? டயர் தேஞ்சு போச்சா? எதனால் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னு எந்த போலீஸ் அது கேட்டாங்களா? அவேர்னஸ் வேணுங்க. காலங்காலமாக என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் அறிவுரை சொல்லி சித்து போயிட்டோம். மாற அடையுது. நீங்கள் திருந்தவே மாட்டானுங்க. என் மேலே கோச்சிக்கிறீங்களா? தாராளமாக கோச்சிங்க. பாருங்க, வட கொரியாவை தாக்கினால் அமெரிக்காவும் தென் கொரியாவும் முற்றிலும் அழிக்கப்படும். யார் சொல்கிறாரு? ஜிம் ஜாங் அண்ட் குக்கரிப்பு அவர் சொல்கிறார். அமெரிக்காவுக்கு தென் கொரியாவுக்கு இந்த நிலைன்னா அப்புறம் யோசிச்சு பாருங்க. இது பாருங்க, நான் சொல்கிறேங்க, அமெரிக்கா, தென் கொரியா, வட கொரியா, ஜப்பான், அப்புறம் சீனா, இவங்க இல்லைன்னா மொத்த நாடுகளும் வீணா.
ரஷ்யா, உக்ரைனெல்லாம் விட்டுருங்க, அடிச்சுன்னு சாவறது தான் இப்போ நடக்க போகுது. எல்லோரும் சொல்லுவாங்க நந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார், இயேசு கிறிஸ்துன்னு, அவங்களாம் இப்போ வந்துட்டாங்க. அவங்களாம் எப்போயே அந்த கிறிஸ்து வந்தாச்சு, இயேசு வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இப்போ அவங்க பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான், குவியல் மரணம். அயோக்கிய பசங்க, நம்ம இயற்கையை வஞ்சித்தவர்கள் அத்தனை பேரும் வஞ்சிக்கப்பட வேண்டும், தரையில் மண்ணோட மண்ணாக போக வேண்டும். அதுதான் எல்லாம் பூரா அதே கெட்ட நியூஸ் தான். நான் கிளம்புறேன்.